ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வர ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நடிகர் சத்யராஜ் சாரோட மகள் திவ்யா சத்யராஜ் இவங்கள பற்றி கடந்த சில நாட்களாக பல வதந்திகளும் சர்ச்சைகளும் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது. திவ்யா சத்யராஜுக்கு ஏற்கனவே 2 டைம் கல்யாணம் ஆயிடுச்சு, 3 குழந்தைங்களும் இருக்காங்க அப்படின்னு சில செய்திகள் உலா வருது. இதுக்கெல்லாம் சத்யராஜ் சாரும் அவரோட மகள் திவ்யாவும் சேர்ந்து இப்போ ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல இந்த சர்ச்சை எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்ப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திவ்யா சத்யராஜ் கல்யாணம் பண்ணிக்காமலே கூட குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு புது கருத்தை சொல்லி சோஷியல் மீடியாவில் பெரிய விவாதத்தை கிளப்புனாங்க. இதைத் தொடர்ந்து சினிமா பத்திரிகையாளர் பயில்வான் ரங்கநாதன் திவ்யா சத்யராஜ் பற்றி சில அதிரடியான புகார்களையும் கிளப்பினார். அவரு என்ன சொன்னாருன்னா, திவ்யா சத்யராஜுக்கு 18 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களோட முறைப்பையனான மகேந்திரன் கூட கோவையில 50 பேர் முன்னாடி ரொம்ப பிரைவேட்டா கல்யாணம் நடந்துச்சு. அந்த மாப்பிள்ளை சத்யராஜ் சாரோட சிஸ்டர் கல்பனாவோட மகன்தான். அவரு கோவையில ஒரு பெரிய தொழிலதிபர். ஆனா கல்யாணம் ஆன 5 நிமிஷத்துல ஏதோ பிரச்சனையாகி தாலிய கழட்டி கொடுத்துட்டு திவ்யா கூட வாழ முடியாதுன்னு மாப்பிள்ளை சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் மேலே இருந்த மரியாதையால் 14 வருஷம் ஒன்றா வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அப்பயும் திவ்யா சார்பாக நிறைய கொடுமைகள் நடந்ததாம் அந்த கணவருக்கு. ஸோ அதனால் அவங்க 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு பயில்வான் ரங்கநாதன் இதுக்கப்புறமா நம்ம பயில்வான் ரங்கநாதன் மீது நம்ம சத்யராஜோட மகள் திவ்யா ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ பயில்வான் ரங்கநாதன் என்ன பண்ணுவாருன்னா, எங்கள் அப்பா கிட்ட அடிக்கடி காசு கேட்பாரு. ஸோ கொடுக்கல போல், அதனால தான் அவர் இப்படி பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரை சொல்கிறது எல்லாமே பொய் தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் என்னோடய ஃபோட்டோஸு கல்யாணம் ஆன மாதிரி சில ஃபோட்டோஸ் வைரல் ஆகிட்டு இருக்குது. அது எல்லாமே என்னோடது கிடையாது. அது எல்லாம் ஏஐ மூலமாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, நம்ம சத்யராஜ் சாருமே அவங்க பொண்ணை பற்றி ஒரு இது கொடுத்துருக்காரு. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் பொண்ணு ரொம்ப கண்ணியமானவள். அவள் அவளோட சொந்த முயற்சினால் இப்போ அவள் டாக்டராக இருக்கா. ஸோ அவளை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.